சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு 3 T20 3 ஒரு நாள் போட்டி கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக போயிருக்கிறாங்க. இப்போ இந்த முதல் ஒரு நாள் போட்டியில் 3 சாதனைகள் பதிவாயிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பேஸ்பால் சொல்லி வர்ற போகிற அணிகள்கிட்டலாம் நாயடி பேயடி வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை ஆஸ்திரேலியாவிலேயே வச்சு ஆஸ்திரேலியாவில் வீழ்த்தி கைப்பற்றிட்டு வந்திருக்கிறாங்க. அதே வேகத்தோடு இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறாங்க. இதில் முதல் போட்டியில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இங்கிலாந்து 131 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் கீப்பர் ஜேமி ஸ்மித் வந்து அதிரடியாக ஒரு 50 அடிக்க மற்ற பிளேயர்கள் யாருமே ஆடலை. சவுத் ஆப்பிரிக்கா தரப்புலேருந்து முல்டர் 3 விக்கெட்டும் கேசவ் மகாராஜா 4 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த கேசவ் மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சீரீஸ் நடந்துச்சு அப்படின்னா 3 போட்டிகள் கொண்ட தொடர் நடந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு போட்டியில் வெற்றிக்கான முக்கியமான காரணமாக இருப்பாப்புல. ஒரு போட்டியை அவர் தனியால் நின்று ஜெயிச்சு கொடுப்பாப்புல. சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் கூட 5 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவை சின்னாபின்னமாக்கி ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு கேசவ் மகாராஜ் காரணமாக இருந்தாப்புல. இங்கே இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போட்டியிலே தன்னுடைய வேலையை காமிச்சு 4 விக்கெட் எடுத்திருப்பாப்புல. சரி 132 அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்கின சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆரம்பத்திலேயே மார்க்ரம் அதிரடியாக ஆடி ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துட்டாப்புல. 23 பந்துக்கு 50, 55 பந்துக்கு 86 ரன்கள் அப்படின்னு அதிரடியாக ஆடி ஈஸியாக சவுத் ஆப்பிரிக்கா 20 ஓவர்கள்லேயே 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. தொடரை 1-0 அப்படின்னு முன்னிலையில் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 3 சாதனைகள் பதிவாயிருக்குங்க. என்ன அப்படின்னா மார்க்ரம் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிளேயர் மார்க்ரம் வந்து இங்கிலாந்துக்கு எதிர அதிவேகமாக 50 அடித்த 2வது சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை மார்க்ரம் படைச்சிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி கிறிஸ் மோரிஸ் வந்து 30 பந்துகளில் இங்கிலாந்துக்கு எதிர 50 அடித்தது தான் அதிவேக அரை சதமாக இருந்தது. மார்க்ரம் அதை முறியடித்து 23 பந்துகளில் 50 அடித்து அதிவேகமாக இங்கிலாந்துக்கு எதிர அரை சதம் அடித்த சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல. இது முதல். 2வது விஷயம் என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி, அதாவது அதிக பந்துகள் மிச்சம் வச்சு ஜெயிச்ச மிகப்பெரிய 2வது வெற்றியாக அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 175 பந்துகள் பேலன்ஸ் இருக்கும்போது 20 ஓவர்களே அடித்து ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2007 வேர்ல்டு கப்பில் 184 பந்துகளை மீதம் வச்சு ஜெயிச்சது தான் மிகப்பெரிய வெற்றியாக முதல் வெற்றியாக இருந்தது. இது 175 ரன்கள் பேலன்ஸ் வச்சு ஜெயிச்ச 2வது மிகப்பெரிய வெற்றியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அமைஞ்சிருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு மிக கம்மியான மிக குறைந்த ஸ்கோரை அடித்த ஒரு மோசமான சாதனையை லீட்ஸில் இங்கிலாந்து படைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1975 ஆஸ்திரேலியாவுக்கு எதிர 93 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தான் மிக மோசமான முதல் இடத்துல இருக்கிற மிக கம்மியான ஸ்கோராக இருந்தது. 50 வருடங்களுக்கு பிறகு 131 ரன்கள் மட்டும் அடித்து மிக குறைவான 2வது ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனையை இங்கிலாந்து படைச்சிருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. 2வது போட்டி நடக்க இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.